Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ட்ரிக்ஸ் அப்படி யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கொடுத்திருக்க டெஸ்ட்ல சர்நேம் எப்படி டெலீட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க கொடுத்திருக்க டேட்டாஸ் அதிகமா இருக்கும்போது ஒன் பை ஒன்னா சர்நேம் நம்ம டெலீட் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி 1 மினிட்குள்ளே நம்ம டெலீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். 1 மினிட்ன்றது அதிகம் தான், 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது கீபோர்ட்ல Ctrl+H இந்த ரெண்டு பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ்ல ஃபைண்ட் வார்ட்னு இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்ல கர்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ரிப்ளேஸ் ஆல் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளேயே ஒரு சின்னதா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கும். இங்க எக்கட ரிப்ளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லெவல் ரிப்ளேஸ்மெண்ட் இங்க நடந்திருக்கு. ஸோ ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸ்ல க்ளோஸ்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், அந்த சர்நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிருக்கும். இன்க்ளூடிங் ஹெட்டிங் முதற்கொண்டு எல்லாமே சர்நேம் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நேம் எப்படி டெலீட் பண்றது அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ல Ctrl+H இந்த ரெண்டு பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்ன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல ஃபைண்ட் வார்ட்னு இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்ல ஆஸ்டரிஸ்க் சிம்பலை டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் ஒன் ஸ்பேஸ் விடுங்க. இப்போ கீழே ரிப்ளேஸ் ஆல் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரிப்ளேஸ் ஆல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ்ல எத்தனை ரிப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது அது டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. எனக்கு 14 ரிப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ அந்த டயலாக் பாக்ஸ்ல ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த டயலாக் பாக்ஸ்ல க்ளோஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது போல MS ட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல MS ஆஃபீஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வீடியோ மட்டும் இல்லாம இங்கிலீஷ் வீடியோஸும் குட்டி ஜோஃபினா இங்கிலீஷ் நாலேஜ்னு வேற ஒரு சேனலும் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அந்த சேனலுக்கு போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க அந்த சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த சேனல் விசிட் பண்ணிக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.